everyone. என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா தி விக்னேஷ். நான் வந்து எங்கே படிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் பெருந்தூரில் படிக்கிறேன். நான் கடைசி செமஸ்டர் வந்து இப்போ என்ன பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் போட்டிருக்காங்க. அந்த ட்ரைனிங் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெருந்துறை சிப்காட் கோரல் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிட் அங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோரல் இன்ஜினியரிங் கம்பெனியில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எக்ஸ்போர்ட் தான் நடந்துகிட்ருக்கு. இந்த எக்ஸ்போர்ட்டில் என்ன பார்க்குறீங்கன்னா காப்பர் காயில் தான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் ஃபஸ்ட் டே கம்பெனி போனப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒர்க் பண்ணல, ஃபுல்லாக சேஃப்டி 5 இயர்ஸ். இந்த சேஃப்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சேஃப்டி ஷூ இருந்தால் உள்ளவே அலோட் பண்ணுவாங்க, இல்லைனா அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதல்ல ஹெல்மெட், எங்கே போனால் ஹெல்மெட் போட்டு தான் போகணும், ஷூ போட்டு தான் போகணும். அது ஏதாச்சும் வேலை பார்க்குறோன்னா க்ளவுஸ் கண்டிப்பாக வேணும். க்ளவுஸ் போடாமல் எந்த ஒரு வேலையும் பார்க்கக்கூடாது. நம்ம வேலை பார்க்குறோம் பரவாயில்ல, முதல்ல சேஃப்டியாக வேலை பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்களை. அதுக்கப்புறம் 5 இயர்ஸ்னால் என்ன பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு எங்கெங்கே பொருள் கிடக்கும், நம்ம அதை க்ளீன் பண்ணி கரெக்டாக பார்த்துக்கணும். ஒரு பொருள் நம்ம பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு பொருளை எங்கே இருந்து தேடக்கூடாது, நம்ம ஒரு பொருளை வந்து பார்த்தோன்னே இருக்கணும். அதுக்கு பேர் தான் 5 இயர்ஸ். 5 இயர்ஸ்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ நம்ம ஒரு இடம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஒரு எழுதி போட்டிருக்கோம் இந்த பொருள் இங்கே இருக்கும். அதை நம்ம தெளிவாக எடுக்கிறதுக்காக 5 இயர்ஸ் பேர். அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நான் வந்துட்டு ப்ரொடக்ஷன் போனேன் 2 மாதத்துக்கு போயிட்டு எல்லா டிபார்ட்மெண்ட் போன முதல்ல மோல்டிங் போனேன். மோல்டிங், டேப்பிங், அதுக்கப்புறம் ஃபார்மிங் எல்லா டிபார்ட்மெண்ட் போயிட்டு வந்துட்டேன். அப்புறம் ஃபைனலாக மெயின்டெனன்ஸ் போனேன். இப்போ இந்த மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக பிரேக் டவுன் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த பிரேக் டவுனில் என்ன பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு 2 பிரேக் டவுன் பார்த்துட்டு இருக்கோம். அது ஒரு பிரேக் டவுன் என்ன பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு மிஷின்ஸ் பிரேக் டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்துட்டு நம்ம ப்ரொடக்ஷன்லேருந்து கூப்பிடுவாங்க. அது வந்துட்டு நம்ம உடனே தான் போய் பார்க்க முடியாது. நம்ம ஒரு லெட்டர் எழுதி ஃபார்ம் வந்து ஒரு மெயில் வந்து அதுக்கப்புறம் தான் பார்க்கணும். நம்ம எடுத்தோடனே போய் பார்க்க முடியாது. இந்த கம்பெனியில் நிறைய ரூல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த ஒரு பிரேக் டவுன் ஆகி முதல்ல போய் அங்கே பார்த்துட்டு அதில் என்ன பிரேக் டவுன் ஆகிருக்கு, அதுக்கான டூல்ஸு, அதுக்கப்புறம் அந்த கிட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அதை உடனே ரெடி பண்ணணுங்க. இப்போ வந்து ஒரு பிரேக் டவுன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதத்துக்கு ஒன்று ஆகலாம், டெய்லி ஒன்று ஆகலாம், வாரத்துக்கு ஒன்று ஆகலாம். அந்த மாதிரி நிறைய மிஷின் இருக்குது பார்த்துங்க. இந்த கம்பெனியில் மொத்தம் ப்ரொடக்ஷன் மட்டும் ஒரு 52 மிஷின்ஸ் இருக்குது பார்த்துங்க. முக்கியமான மிஷின் வச்சுக்கோங்க, ரோபாட்டிக் மிஷின் இருக்குது, அதுக்கப்புறம் சிஎன்சி மிஷின் இருக்குது. இதுக்கெல்லாம் ஆப்ரேட்டர் இருக்காங்க. அவங்க ஆப்ரேட்டர் வந்துட்டு டேரெக்டாக எங்களுக்கு சொல்ல முடியாது. முதல்ல இது அட்மினுக்கு சொல்லி அவங்க வந்து எங்களுக்கு மெயில் அனுப்பி அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்க முடியும். எடுத்தோடனே எங்கள்கிட்ட வந்து பார்க்க முடியாது. நாங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கிறதுனால நாங்கள் வந்து உடனே பார்க்க முடியாது. அவங்களாம் மெயில் அனுப்பி அதுக்கப்புறம் ப்ராப்பராக வந்து ஒவ்வொரு டூல்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கான என்ன பிரேக் டவுன் பார்த்துட்டு அதை சரி பண்ணுங்க. அதான் எங்கள் வேலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேமரா ஒயரிங், கேமரா ஃபிக்ஸிங், அதுக்கப்புறம் பாக்ஸு, கேமரா பாக்ஸு அந்த மாதிரி ஃபிட் பண்ணிகிட்டு இருக்கேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கட்டிங் மிஷின், ட்ரில்லிங் மிஷின் அதுக்கெல்லாம் சர்வீஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டுருக்கேன். இந்த கட்டிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ரெசிஸ்டன்ஸ் செக் பண்ணணும். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு மிஷினுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் போயிருக்கும். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓடாது. அது ரெசிஸ்டன்ஸ் போயிடுச்சுன்னா நம்ம வேற ஒரு காயில் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி நம்ம கட்டிங் மிஷின் கொடுக்குறோம். இப்போ அதுக்கு முன்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கம்பெனியில் என்ன நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், காயில் தயாரிக்கிறாங்க. அந்த காயில் என்ன பண்ணுறாங்க, முதல்ல கட் பண்ணுறாங்க, பெண்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ஹீட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் டேப் பண்ணிக்கிறாங்க. டேப் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் டெஸ்டிங் கொடுக்குறாங்க. டெஸ்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹை வோல்டேஜ் குடிச்சா அந்த காயில் தாங்குதா இல்லை என்னென்னு பார்க்குறதுக்காக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் டெஸ்டிங் பண்ணி நம்ம அந்த காயில் ஓகே ஆகிடுச்சுன்னா நம்ம அப்படியே பேக் பண்ணுறதாங்க. இது வந்து ஃபெயிலியர் காயில் ஆகிடுச்சுன்னா அது அப்புறம் உடைக்கிறதுக்கு போடணுங்க. உடைக்கிறதுக்கு போட்டு அதுக்கப்புறம் ஸ்கேர் காயில் வந்துட்டு அது வந்து திரும்ப பண்ணுவாங்க. அதுவும் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதை வந்து ஸ்கேர்புக்கு போட்டு லோடு எடுத்து அனுப்பி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், முதல்ல ஃபார்மிங்னா பார்த்துக்கோங்க, நம்ம காயில் கட் பண்ணி சேஃப் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம டேப்பிங் கொடுப்போம். டேப்பிங் கொடுத்ததுக்கப்புறம் ஒவ்வொரு டேப் இருக்குது, ஒவ்வொரு விதமான டேப்பு. அதுக்கு என்ன, அந்த காயிலுக்கு என்ன விதமான டேப்போ அதுக்கு உள்ள கணக்கில் நம்ம அடிக்கணும். நம்ம அதிகமாக அடித்தா காயில் ஃபெயிலியர் ஆயிரும், கம்மியாக அடித்தாலும் காயில் ஃபெயிலியர் ஆகிரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா மோல்டிங் கொடுப்போம். மோல்டிங்கில் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக ஹீட் பண்ணி அதில் பெண்ட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விபிஐ டிபெண்ட் பண்ணுவோம். விபிஐயில் என்ன பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு கோரில் காயில் போட்டு அந்த காயில் வந்துட்டு நம்ம ஓவனுக்குள்ள அனுப்புவோம். ஓவனுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மணி நேரம் ஹீட் பண்ணுவோம். ஹீட் பண்ணி சென்சார் டெஸ்ட் எடுத்து நம்ம ஓகேவான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம திரும்ப டேப் அடிச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம டெஸ்டிங் கொடுக்க போகிறோம். டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் டெல்டா, மெக்கரு, எர்த்து, முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ், அது எல்லா காயிலுமே டெஸ்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி ஒரு காயிலுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது. டெஸ்டிங் கொடுத்ததுக்கப்புறம் தான் அதை லோட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கிங் கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். இந்த கம்பெனியில் பார்த்தா திடீர்னு ஒரு ஃபயர் ஆச்சு வச்சுக்கோங்க, சைரன் அலார்ம் அடிக்கும். அப்போ வந்துட்டு நம்மளுக்கு இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 எமர்ஜென்சி டோர் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா வெளியே போய்க்கணும் எல்லாருமே. சைரன் அடித்தோடனே எல்லாரும் ஒரு எல்லோ கலர் கோட் இருக்கும், அந்த கட்டத்துக்குள்ள போய் எல்லாரும் நிற்கணும்.
எல்லாரும் நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ஷிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 230 பேர் வருவாங்க. எல்லாருமே அங்கே வந்து நிற்கணும். ஒரு ஆள் இல்லைனாலும் அதை வந்துட்டு நம்ம ஒவ்வொருத்தரை தேடி கண்டுபிடிச்சி ஒரு டீம் அனுப்பி அந்த டீமை நம்ம கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் நம்ம காப்பாற்றி கூப்பிட்டு வரணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து பக்கத்தில் தீயணைப்புன்னு ஒன்று இருக்கும். அது ஒரு சிலிண்டர், அந்த சிலிண்டரை தான் வச்சு நம்ம தீயை வந்து கட்டுப்படுத்தணும். அதுக்கப்புறம் அது தீயில் வந்து பவுட்ரு தான், ஃபுல்லாகவே பவுட்ரு தான் இருக்கும். அந்த பவுடரில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது செக் பண்ணணும் நம்ம. ஒரு பவுட்ரு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது வந்துட்டு பவுட்ரு போயிருக்கலாம், இல்லை அந்த சென்டரில் வந்து ப்ரெஷர் இருக்கணும். க்ரீன் கலர் இருந்தால் மட்டும் தான் அதை யூஸ் பண்ண முடியும். அதாவது லோவாக இருந்துச்சோ ஹையாக இருந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அந்த ஏதாச்சும் ஒரு அடிப்பட்டால் நமக்கு 11 ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் பாக்ஸ் இருக்குங்க. அந்த பாக்ஸில் நம்ம அடிப்பட்ட உடனே அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டில் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு சின்ன அடி இருந்தால் அதை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த கம்பெனிலேருந்தே கூப்பிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து அவங்க என்னென்னு பார்த்து சொல்லுவாங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக போச்சு எங்களுக்கு. இந்த 6 மாதம் ட்ரைனிங் வந்துட்டு நிறைய கற்றுக்கிட்டோம். இப்போ நான் இந்த கம்பெனியில் கற்றுக்கிட்டு வச்சோன்னா வேறு கம்பெனி போகணும்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ட்ரைனிங் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ புதுசாக ஒரு ஃப்ரெஷராக போகணும்னா எந்த கம்பெனிலையும் பார்த்துக்கோங்கள எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து நம்ம பழகிறதுக்குள்ள அதுக்கே ஒரு டைம் ஆயிடும். இப்போ இந்த இண்டஸ்ட்ரி போடலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக போச்சு. என்ன யூஸ்ஃபுல்லாக அப்படின்றது எனக்கு நல்லா சொல்லி கொடுத்தாங்க, ஒர்க் அவுட்ஸ் நல்லா பழகினாங்க, நல்ல வேலையை சொல்லி கொடுத்தாங்க. இப்போ நான் அந்த வேறு கம்பெனிக்கு போனால் நல்லா ட்ரெயின் ஆகிட்டேன், அந்த அளவுக்கு ட்ரெயின் ஆகிருக்கேன், அந்த அளவுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். எனக்கு இந்த கம்பெனி வர்றதுக்கு ரொம்ப நல்லது, வெரி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ.